யோ ஓடலையா? யோ நில்லையா? யோ ஓடலையா? யோ என்ன சொன்ன, நீ என்ன பண்ணி வச்சிருக்கா? சொல்லுங்கய்யா. வாங்கிட்டேன், நீங்கள் தான் வாங்கிட்டேன். சக்கரை வா வா எதிர ஆளக்கார மண்டல ஊருக்கார போட்டு போட்டாங்க. எப்படா வரும்னு தெரியல. மண்டல் அடிக்குது. குஞ்சல் தவிர எங்கள் ஆளக்காரன்னு தெரியல. நீங்கள் வாங்கினா உடனே அங்கே தான் வர போகிறாங்க. எங்கே போகிறோம் உடனே வந்துடுறேன். ஐயா வரேங்க, வைங்க. ஏன் நீங்கள் வேறு வைங்க வந்து எப்போ வரும்னு தெரியல. நல்ல மூட்டு சீலை வரேன், இந்த மூட்டு சீலை காணும். எப்போ வந்து சீலை தெரியல. நான் இல்லை கூட்டு பண்ணாரு. காட்போட்டு போட்டு ராத்திரி தருவேன். புரியுதுங்கண்ணா, வரதுக்குள்ள அந்த காய் காயிரா இப்போ என்ன பண்ணுறது? எல்லாரும் வயிறானோ இல்லையா? இதானங்கண்ணா உனக்கான பொருள். போங்க போங்க, போயிட்டு போடுங்க. போட்டு முடக்குங்க, அப்போதான் உடம்புல தாங்கும். போங்க ஒருத்தங்கண்ணா. சொல்லுவாப்ல என்ன ஒரு மணி நேரமா ஃபோன் பண்ணி வரமுன்றா. அங்கதான் வந்துருங்க. நீ கேட்ட பிராண்ட் இருக்கு, வாங்கிட்டு வந்துருங்க. சீக்கிரமா வாங்கிட்டு தென்னந்தோப்பு வந்துரு. சீக்கிரமா தென்னந்தோப்பு வரணுமா? சரி வந்துடும் பாண்டி. அங்கேயே இருப்பாண்டி. நான் 10 நிமிஷத்துல அங்கே இருப்போம் பாண்டி. சரி பாண்டி. சரி 4 மரம் ஏறி இறங்கிட்டேன். 2 மணி நேரமா வரேன்னு சொல்றேன். இப்பதான் வரேன். ஏறி இறங்குங்கடா. எங்களுக்கு இறங்குறியா? எண்ணெய் சாப்பிடலாம்ப்பா. இருக்கு எண்ணெய் வெட்டி வச்சு சாப்பிடலாம். பாப்பா ஒன்றும் போக முடியல. போகலாம் ஒன்றும் குளிர்ச்சி போடுமா? குளிர்ச்சி போடுமா? குளிர்ச்சி எப்போ ஒரு அண்ணாச்சி இல்லைங்கம்மா. என்னப்பா இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகலையாப்பா? இல்லம்மா, என்ன ஆகலம்மா. ஏன்ப்பா அது மாரி இருக்கிற நாளை கடத்திக்கிட்டு? பண்ணுவோம்மா, என்ன பொண்ணா இல்லாம போகுது, பண்ணிப்போம்மா. பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டப்பா. பார்த்து கல்யாணத்தை காலகாலத்துல பண்ணுப்பா. நாளை கடத்தாதப்பா. சரிங்கம்மா. சரிப்பா. சரி அண்ணாச்சி வந்தா நான் வந்தேன்னு சொல்லுங்கம்மா. வந்தா நான் வந்தேன்னு சொல்றப்பா. காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணுப்பா. பாருப்பா. சரிம்மா வரம்மா. சரிப்பா. போயிட்டு புரோக்கரை பார்த்துட்டு வந்துடுறேன். ஜிபி முத்து மாமா உங்களுக்கு ஜாதகம் சொன்னாது. நல்ல பொண்ணா பார்த்தாங்க. சரி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றப்பா. எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா இருக்கும். அப்புறம் மக்கள்லாம் பயமா மாதிரி உட்காந்துருக்காங்க பாருங்க. நான் நல்லா இது கரெக்டாக உனக்கு செஞ்சு தரேன். எந்த மட்டமும் இல்லை. சரி நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. சரி சார் போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. ஜிபி முத்து மாமா சொன்ன மாதிரி பெரிய ஜோதிப்பால் போலையா? சொல்கிறத பார்த்தா பெரிய புரோக்கர் தான் இருப்பார் போல. அந்த கிராமம் பொண்ணு கிடச்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதுதான் பார்ப்போம்.
சாமி. நல்லா இருக்கீங்களா? கல்யாணம் ஆச்சுங்களா? எல்லாம் ஆளெல்லாம் நல்லா வாட்ட சாட்டமா இருக்கீங்களா? நல்லா சூப்பரா சாமி, இருக்கீங்களா? பொண்ணு கிடைக்கல என்ன கண்டிப்பா பண்ணட்டும்? உனக்கு அனுப்பிச்சு தரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பொண்ணு ஜாதகம் வாங்கிக்க, உங்க ஜாதகத்தை கொடுங்க, இந்த பொண்ணு ஜாதகம் வச்சுக்கோ. உங்க ஜாதகத்தை கொடுங்க, நான் உனக்கு ஒரு வாரத்துக்குள்ள உனக்கு வந்து அமைச்சு கொடுத்துட்றேன். சரி, ஏஞ்சி பெருமா போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். கோயிலில் தான் உட்காந்துருப்பா, நான் இங்கே போகலாம். கண்டிப்பா செஞ்சு தரேன். தம்பி பொறுமையா போயிட்டு வா. நல்லா ஆள் நல்லா வாட்ஸ்அட்டமா இருக்க. உனக்கு நல்ல ஒரு வாரத்துக்குள்ள உனக்கு பொண்ணு அமைச்சு தரேன். போயிட்டு வா சாமி. இத்தனை நாள் கஷ்டம் கடவுளே சந்தோஷமா இருக்கு. நல்ல ஆளை காட்டிட்டேன். உங்களுக்கு இப்போ மெகேஷ் போய் அந்த பொண்ணை போய் பார்த்தியா? வேணாம், உனக்காக அம்மாந்தாரியா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் வந்து போய் எத்தனை தாரியா சொல்லிருக்கிறேன். போய் பார்க்கணும் தாரியா? இல்லை அப்படி இருக்க அங்கே பொண்ணே கிடைக்கலங்கிற. பொண்ணு போய் பார்த்து வரனாக்கா போய் பார்த்து வர வேண்டியது தானே. பொண்ணை போய் பாரியா? வாங்க வாங்க வாங்க. ஜாதகம் கொடுக்குறேன் என்னாச்சு? எங்க ஜாதகம் உனக்கு முன்ன ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்ன கொடுத்த ஜாதகம் என்ன பண்ணி தரல. உனக்கு யாரும் உன் யாரும் நல்ல நேரம் அலைஞ்சி தெரிஞ்ச அவருப்பா. 2 ஜாதகம் உனக்கு நல்ல பொருத்தமா வரும். பாருங்கப்பா, நல்ல அம்சமான இடம். உனக்கு கிடைக்க வேண்டியது நல்ல அம்சம். சரி, நான் பார்க்குறேன். போய் பார்த்து வாங்க. போயிட்டு வாப்பா. அப்படியே நம்ம போனதும் 500 காசு போனாலும் பரவாயில்ல. ஒரு 4 ஜாதக பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு உண்மையிலே ஜீவமுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரா? இருக்கிற கூட்டத்தை பார்த்தா நம்புற மாதிரி இருக்கு, நம்பாத மாதிரி இருக்கு. எது எப்படியா இருந்தா என்ன, நமக்கு ஒரு 4 ஜாதகம் இருக்கு. அதை கால் பண்ணி பார்ப்போம். செட் ஆனால் பார்ப்போம். சரி, நேமே மங்களகரமான நேமா இருக்கே, மீனாட்சி. வா வா வா. சரி, கால் பண்ணி பேசுவோம். மீனாட்சி மீனாட்சி, உனக்கு தானே கால் பண்ணுறேன், அட்டன் பண்ண ஆச்சு. என்னது சுச்சாப்பா? ஜாதகமே வில்லங்கமா இருக்குது. மனசு தளரக்கூடாது. பார்ப்போம். சுருதி காசன் ஏதோ ஹீரோயின் பேர் மாதிரி இருக்கு. என்ன பொண்ணுங்களாம் அப்புறம் ஹீரோயின் பேரை வச்சு மாற்றிக்கிறாங்க. அஸ்ட்ராலஜி நியூமராலஜின்னு சொல்லி மாற்றிக்கிறாங்க நேமா. பார்ப்போம். பொண்ணு மொதல் ஜாதகம் வாங்கிட்டு வரேன். மொதல் கால் சுவிட்ச் ஆஃபு. சரி, 2வது கால் பண்ணலான்னு பார்த்தா நாட் ரீச்சபிள்ங்குது. சிவனேன்னு இருந்திருப்பான். அந்த அம்மா சொல்லிச்சு, யாரோ ஒரு அம்மா சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு ஆசையில் போனேன். ரூபா காசும் போச்சு. ஜாதகம் கொடுத்தான், ஒரு பொண்ணும் பேச முடியல. முன்னாடியே எனக்கு ஃபோன் போட்டு கேட்போம். ஹலோ, எங்கே இருக்கீங்க? என்ன விஷயமா? உங்களை நேரில் பார்க்கணும். எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள். என்னையா ஜாதகம் கொடுத்த நீனு? காசு வாங்கினீல்ல?
காசு வாங்குறது ஒரு உருப்படி ஏதாவது ஒரு ஜாதகமாக இருந்ததா? எந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் போக மாட்டேங்குது. என்னையா கொடுத்த நீனு? இப்போ எங்கேயா இருக்கா? அதை சொல்லி நான் வரையா. எங்கே? அந்த டீ கடையிலையா? சரி, அங்கே போக முடியலைங்க. சரி வை, நான் வரேன், அங்கேயே வரேன், உடனே வரேன், வை. ஐயா பெரிய சம்பளம் பண்றீங்களா? ஏகப்பட்ட சம்பளம். பொண்ணு பார்க்குற சரி. தம்பி சூடா இருக்கா? ஒரு டீ கொடுங்க. பாப்பா பாப்பா டீ சாப்பிடுவாரு. பொண்ணு பார்க்கறதுக்கு பொறுமையா இருங்க. என் கூட வந்தவங்க கல்யாணம் பண்ணி எனக்கே பொண்ணு பார்த்து உனக்கு கல்யாணம் ஆனதா இருக்குது, உனக்கு வீடு காலி பண்ணாதான் இருக்குது. என்ன ஜாமீன் வச்சிருக்கிறா? என்ன நினைச்சு நீ உண்மையிலே புரோக்கரா? இந்த புரோக்கர்னு போய் சொல்லிட்டு ஜாதகத்தை வாங்கி உண்மை தெரிஞ்சவளையா? போற அவனுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா, எல்லாருக்கும் கல்யாணம் ஆகும். நல்ல நேரம் இருக்கிற போது எல்லாருக்கும் இந்த நியாயத்தை நீங்க அதெல்லாம் விட முடியாதுங்க. நியாயம் தெரிஞ்சாகணும். கண்டிப்பா பார்த்தாரு. டிவியில் கொடுங்க. அவருக்கு ரொம்ப சூடா வராரு, கொஞ்சம் ஒரு டிவியில் கொடுங்க. டீ கொடுத்தாரு. பாத்துறியா? எப்பதான் தரேன் நான் பாக்குறேன். காசு யாரே தருவா? காசு யார் தருவா? காசு நான் தரையா? சாப்பிட்டியா? டீ சாப்பிட்டியா? ரொம்ப சூடா வருது. சாப்பிட்டியா? இன்னைக்கு தப்பிச்சோம். இன்னும் 3 மாசத்துக்கு கண்ணு முன்னாடி தம்பிட விடாது. மண்டே பாயிண்ட் ஆகும் போது இந்த வேலையாப்பா புரோக்கர் வேலையை சாமி பொண்ணு பார்க்க கூடாது, ஒன்றும் பார்க்க கூடாது. அதனாலதான் அவன் கொண்டாட்டியே போயிடுச்சு. என்ன அவனுக்கு பொண்ணு பார்த்து கொடுத்தீங்கன்னா அதான் சரிண்ணா, தேவைப்படுறப்பெல்லாம் வந்து வாங்கிக்க. ஆனா அவனுக்கு பொண்ணு பார்த்து கொடுக்க கூடாது, சரியா? வெயில் வர இந்த அடி அடிக்குது. சண்டை வர எப்போ வராது. என்ன பண்ணுறோம் பார்ப்போம். சரி வாங்குது. சங்கர் வர எங்க இருக்கான்னு தெரியல. என்ன சைடு வாங்கிட்டு வருவான் வர தெரியல. ஆள் எப்போ வருவான் வர தெரியல. எவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துக்குது. சங்கரே பட்டுன்னு வாயோ, நேரம் வர ஆயிடுச்சு. அடிச்சுட்டு படுப்போம். ஐயோ பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன் நானு. எங்க எவ்வளோ நேரம் எங்கே போனேன்? முடிச்சு ஆயிட்டுறியா? என்னையா நீ இதே சொல்லிட்டு இருக்க எப்போ பார்த்தாலும்? வேற இடத்துக்கு எங்கேயா போயிட்டியா? வாயில வந்து போங்கப்பா. போங்க. சரி இப்போ பாரு, நான் மீதி இருக்கிற அக்கௌண்ட்ல வைக்க. சரியா? ரோஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் எங்கே உடம்ப போகிறோம், இங்கே தான் இருக்கோம். வாங்கிக்கலாம். இப்போ என்ன? என்ன எல்லாம் ரெகுலர் கஸ்டமர்ஸ்லாம் ஸ்வீட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டியாப்பா? அடுத்த ரைட்டு. இப்போ நான் எங்கே ஃபோன் பண்ணுறேன். சரியா? பத்தாது சரி ஃபோன் பண்ணுறேன். சரியா? ஸ்வீட் கொண்டாடு. சங்க வேலை கொடுத்துருக்கான். இதெல்லாம் பார்த்தாலே பழைய ஞாபகம் இல்லை. லவ் பண்ண சீன்லாம் ஞாபகம் வருதியா?
பார்ப்போம். இந்த பக்கத்துக்கு இப்போ தான் பொண்டாட்டி ஞாபகம் வருது. டென்ஷன் ஏத்துறா. ஓ இன்னைக்கு ஒரு ட்ரீட்டுங்கிறதுனால ஸ்வீட் மட்டும் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. Guy. உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் சாமி. ஆமா குடிக்கார போடா குடிக்கார பேல உனக்கு ஏன்னா இங்க குடும்பம் உனக்கு ஏன்னா ஊடு குடிக்கார பேல போடுறது இல்லையா குடிக்கார பேல பொண்டாட்டி ஒண்ணு புள்ள ஒண்ணு குடிக்கார பேல குடிக்கார குடிச்சு குடிச்சிட்டு வீட்டுக்கு வர ஏதோ பயப்படா ஏய் உனக்கு பொண்டாட்டி பிள்ளை அங்க போடா வீட்டோட வெளியே போயிட்டா போடா குடிக்கார பேல உனக்கு குழம்பு இருக்கா ஊடு இருக்காடா குடிக்கார பேல இருக்காதா ஏன்னா உன் பொண்டாட்டி பிள்ளை அடக்கி விட்டுக்குறா குடிக்கார பேல அதெல்லாம் பார்த்துல எங்க போற யாரு எல்லாம் நீ வாரமா ஏதாவது ஊருதா ஊர்லாம் பூட்டி கிடக்கு. கிஞ்சி போயிருக்கு. நானும் ஒன்று வேணும் சட்டம் லைட்டாக இறங்கி நீ சரக்கு சங்கர் வாங்கி தர சரக்கு அடிச்சுட்டு மட்டையாகி போயிடுற அதனால உன்னோட எனக்கு வாழவே பிடிக்கவே நான் போகிறேன். ஐயோ ஐயோ
சங்கரே ஒன்னாவதாண்டா குச்சி பிடிச்சது ஒரு ஆகி போச்சு. போயிட்டாரே சங்கரே சங்கரே ஒன்னாவதாண்டா இவ்வளவு போச்சு. வர குத்து கொடுத்தா குச்சி குச்சி தேவை ஆயிட்டேன். விட்டுட்டு போயிட்டாரே சங்கரே உன்னை விட மாட்டேன்டா, விடவே மாட்டேன்டா. சங்கரே சங்கரே விடவே மாட்டேன், விடவே மாட்டேன்டா. மாடு கண்ணுக்குட்டி அம்பட்டையும் போட்டுட்டு போட்டா, நான் மட்டும் இல்லாத பாக்குறது இவ்வளவு காரணம் சங்கரு. கேட்க வாங்கிட்டு வந்து குடிச்சீங்களா? காசு கொடுக்கல கூட வாங்கிட்டு வந்து குடிச்சீங்களா? சங்கரே உன்னை விடுறதே இல்லடா, பாத்துக்கண்டா இப்ப. ரெண்டு ஜாதகம் பார்த்து சரியாச்சு, கல்யாணம் முடிக்க வச்சாச்சு. இப்போதைக்கு திரும்ப வந்து இந்த ரெண்டு ஜாதகம் வந்திருக்குது, அதெல்லாம் முடிச்சு வச்சிட்றையா? கல்யாணம்லாம் ஆடிச்சியா? திரும்ப நம்ம எல்லா கல்யாணமும் திரும்ப வந்து நம்ம கல்யாணத்தினால தான் திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பொண்ணு பார்க்க கூடாது, ஒன்றும் பார்க்க கூடாது. அதனாலதான் அவன் கொண்டாட்டியே போயிடுச்சு. என்ன அவனுக்கு பொண்ணு பார்த்து பிடிச்சினா வச்சுக்க, அதான் வச்சிருந்தா போயிடல. எப்ப என்ன வாங்கி எவ்வளவு நாள் வாங்கி சரியா? சரியா? ஓ சண்டை வரா யோ. முட்டை என்ன சொன்ன, நீ என்ன பண்ணி வச்சிருக்கா? சங்கரே, இன்னைக்கு உனக்கு பிள்ளைங்க இருக்கு, பொண்டாட்டி இருக்கு, என்னை வந்து மன்னிச்சிரு. நான் அவளை நம்பினேன், நீ வாழ இன்னொருத்தனை ஏமாத்து, ஆனால் நம்ப வச்சு ஏமாத்தாத. உன் மேலே இருக்கிற நம்பிக்கை பிடிச்சு போயா. என்னை மன்னிச்சுப்பா சங்கரே, என்னை காப்பாற்றுப்பா. சொல்றா, உனக்கு என்ன பிரச்சனை? சங்கரே சொல்லு, என்ன பிரச்சனை? இவன் யாரு கூட சரக்கு அடிக்க மாட்டானே, இவன் ஊருக்கு தானே சரக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தான்.
இவன் எப்போ இருந்து கற்றுக்கிட்டான்? அடிப்பானா இவன்? டேய் டேய், சரக்குலாம் அடிப்பியா நீ? உனதான்டா சங்கர். அழாம சொல்றா, என்னடா ஆச்சு உனக்கு? சங்கர், அழகு நிப்பாட்டு, முதல்ல நிறுத்து. என்னாச்சு? என்ன பிரச்சனை சொல்லு. டேய், உனதான்டா சங்கர், உன் பிரச்சனை என்ன சொல்லு. டேய் சொல்றா, இங்க பாரு. டேய் சொல்றா. நான் பொண்ணு பார்க்க புரோக்கர்கிட்ட காசு கொடுத்தேன். சரி, அவன் பார்த்தரும் சொல்லிட்டு பார்த்தே தரல. அதுக்கு அழுதா சரியாயிடுமா? அவனை எவ்வளோ நம்பள தெரியுமா? அவன் மட்ட சக்கரை பேச்சை கேட்டு எனக்கு பொண்ணே பார்த்து தரல. சரிடா, அவன் இல்லைன்னா வேற பேருக்கு பார்க்கலாம்ல. இல்லை வேற பிரச்சனை, இந்த பிரச்சனை பெரிய அளவில் கொண்டு போகலாம்டா. டேய் அழகு நிறுத்துறா முதல்ல. அவன் என்னை ஏமாத்தான்னு எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் அவன் என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டான். சரி, நம்ம இந்த பிரச்சனை சரி பண்ணலாம், விடு. உன் பிரச்சனையை ஒரு போராட்டம் மூலமாக கொண்டு போக விடு. நான் சொல்கிறத கேளுங்க பார், என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கா பார். நிறுத்துறா. இங்கே பார், இந்த மாதிரி இப்படிலாம் நிறைய வழி இருக்கு பாரு. பாத்தியாடா, பாத்தியா? எவனோ ஒரு புரோக்கர் நம்பி நீ பணம் கொடுத்து ஏமாந்து போனதுக்கு யாரா பொறுப்பு? இந்த மாதிரி போராட்டம்லாம் பண்ணால் நமக்கு மக்கள் மத்தியில் போய் உன் பிரச்சனையை சொல்லு, அவங்க ஏற்றுப்பாங்க. சரியா? பொண்ணு கிடைக்குமா? பிரச்சனை சொன்னா மன கஷ்டம் வருது. ஒரு பிரச்சனை இல்லைடா, உன் பிரச்சனையை மக்கள்கிட்ட சொல்லு. சரியா? சொல்றது புரியுதா? இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? முடியும் நினைச்சா முடியும். சரியா? சொல்லு சங்கர், முடியும். வாடா, வீட்டுக்கு வாடா, போலாம் வாடா. ஏதோ பண்ணி தொலை போ. நான் சொன்னதை புரிஞ்சுட்டா புரிஞ்சுக்கலன்னா விட்டு போ. மகமாயி நம்பிதாம இருக்க. இது வரைக்கும் புரோக்கரை நம்பி பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லி ஏமாந்துட்டம்மா. நான் உன்னை நம்பி வந்து ஊரா போய் மக்கள்கிட்ட பொண்ணு தேடி பொண்ணு கேட்க போறேம்மா. உன் ஆசீர்வாதத்தில் ஒரு நல்ல பொண்ணா கிடைச்சி என் கல்யாணம் நடக்கணும்மா. அம்மா மகமாயி நீ தாம்மா சொன்ன. பெண் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றேன். பார்க்காத புரோக்கர் இல்லை, ஏமாறாத ஏமாற்றம் இல்லை. வேண்டும் வேண்டும் பெண் வேண்டும், வேண்டும் வேண்டும் திருமணம் செய்ய பெண் வேண்டும். வீடு வேணுமா? வீடு இருக்கு. கார் வேணுமா? கார் இருக்கு. 50,000 சம்பளம் வேணுமா? அதுவும் இருக்கு. ஆனால் கல்யாணம் பண்ண பொண்ணு இல்லையே. வேண்டும் வேண்டும் பொன் வேண்டும், வேண்டும் வேண்டும் பெண் வேண்டும், வேண்டும் வேண்டும் பெண் வேண்டும், வேண்டும் வேண்டும் திருமணம் செய்ய பெண் வேண்டும். நான் மது அருந்த மாட்டேன், புகை குடிக்க மாட்டேன். வருடத்திற்கு 50 குடைகள் மனைவி எடுத்து கொடுப்பேன். மனைவிக்காரன் வேண்டும் வேண்டும் பெண் வேண்டும். அம்மா அம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்டுக்கு பெண் தேடி வந்துருங்க. ஏதாவது பெண் கிடைக்குமா? நான் புரோக்கரை நம்பி ஏமாந்துட்டேம்மா. என்னால முடியலம்மா. 3 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணிருக்கம்மா. ஒன்னே கண்ணில் காட்டலாமா? பொண்ணு இருந்தா கொடுக்கறது. ஆமாங்க, பாருங்கம்மா. மது அருந்த மாட்டேன், புகைப்பிடிக்க மாட்டேன். 50 புடவைமா, ஒரு புடவை இல்ல, 2 புடவை இல்ல, 50 புடவை வருஷத்துக்கு உங்க மக்களுக்கு எடுத்து தரோம்மா. இல்லையே, கிழங்காம பாத்துப்போம்மா. இருந்தா கொடுக்கறது. இல்லையே, என்ன பண்றோம்? அம்மா சொல்றீங்க. சரிம்மா, உங்களுக்கு அக்கா வணக்கங்க. அம்மா நல்லா இருக்கீங்களா? அக்கா உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அக்கா. நான் உங்க வீட்டுக்கு எதுக்கு வந்துருக்கேன் தெரியுதா? பெண் தேடி வந்திருக்கிறேன். நான் புரோக்கரை நம்பி ஏமாந்துட்டேன். புரோக்கர் பார்த்தரேன்னு சொல்லிட்டு பார்த்தரல. நீங்க உங்க வீட்டுல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இடத்துல பொண்ணு இருந்தா சொல்லுங்க. அதை நம்மளா நேரடியா போய் கேட்கறது தப்பு இல்ல. அது நம்ம கூச்சம் நினைக்கிறோம். கேட்டாதானே புரோக்கர் பணம் வாங்கி. ஆமா, உங்க வீட்டுல பெண் குழந்தைகள் இருக்கா? பொண்ணு இருந்தா தான் கொடுப்பேன். பொண்ணு இல்லையே பாட்டி. எங்க போய் பொண்ணுக்கு இன்னும் உங்க பேரனோட கல்யாணம் ஆகலையா? 2 பேரும் காலேஜ் படிக்கிறாங்க.
நாங்களும் எங்க போய் பொண்ணு பேசி தருவது? பாருங்க பாட்டி, உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டமா இருக்கு, 2 பேரும் சேர்ந்து தேடுவோம். சரி பாட்டி, வரேன் பாட்டி. ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க. நான் கல்யாணம் ஆகுற பெண் கிடைக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன், வீதி வீதியா போய் பெண் தேடுவேன். சரிங்களா? சரி வரேன் பாட்டி. வேண்டும் வேண்டும் பெண் வேண்டும், வேண்டும் வேண்டும் பெண் வேண்டும், வேண்டும் வேண்டும் பெண் வேண்டும். இல்லண்ணா, பெண் தேடி நான் வந்து புரோக்கர் நம்பி ஏமாந்துட்டேன். பெண்ணை பாத்திரம் சொல்லிட்டு பாத்திரலாம். அதனால எதுக்கு அப்படி பண்ணிக்கிட்டு, நான் தானே பெண் தர்றேன், எனக்கு தானே கல்யாணம், நானே நேரடியாக மக்கள்கிட்ட வந்து கேட்கலான்னு இருக்கேண்ணா. அதனால எனக்கு பெண் கிடைக்கல. இதான் பாருங்கண்ணா, அதாவது இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச பெண்ணோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்க பெண்ணோ இருக்கிறாங்கன்னா அவங்க நான் எப்படி பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு 10 பாயிண்ட். இப்போ புரோக்கரை வச்சு பார்த்தா அவர் நல்ல பையனான்னு மட்டும்தான் கேட்பாங்க. நான் வந்து இப்போ உங்கள் பெண்ணு கொடுக்குறீங்கன்னா 50 புடவை எடுத்துருவேண்ணா, ஒரு வருஷத்துக்கு 50 புடவை. அதேமாரி தண்ணி குடிக்க மாட்டா, குடிச்சுட்டு என்ன சமைக்கலையா, என்ன பண்ணுறலாம் எதையும் கேட்க மாட்டா, அன்பா கண் கலங்காம பண்பா பார்த்துப்பேன். அந்த வலி என்னோட அதனால பொண்ணுக்கு எதுவும் மனவலி ஏற்படுது. அதை வந்து நேரடியாக எல்லாத்தையும் கேட்போம். கொடுக்கட்டும், கொடுக்கல கோமாளி பையன் என்னெல்லாம் கட்டிட்டுக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக வந்துருக்கேண்ணா. ஏதாவது பொண்ணு இருக்குமாண்ணா பாருங்க, அதெல்லாம் படித்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சிங்களா, பெண் பார்த்துருக்காங்க, பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ப்ரோ நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன், முன்கூட்டியே பெண் பார்த்து கல்யாணம் பண்ணிடுங்க. தெரிஞ்ச பொண்ணை சொந்தக்கார பொண்ணாக தான் பார்த்து கல்யாணம் பண்ணிடுங்க. புரோக்கரை நம்பி கல்யாணம் நடக்குன்னா 3 வருஷம் 4 வருஷம் ஆகிடும். பாருங்க, பெண் கிடைக்காம நான் எப்படி அலையிறேன், நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எழுதிருங்க பாருங்க. ப்ரோ கூல் ட்ரிங்க்ஸ் கூட நீங்கள் குடின்னு சொன்னாலும் குடிக்க மாட்டோம் ப்ரோ. ப்ரோ அதை காரணம் காட்டி தான் அதில் சொல்கிறாங்க நான் குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ அப்படி இருந்தால் சொல்லுங்க, நான் குடிக்கிறேன் ப்ரோ. ரெடி ப்ரோ? நான் பார்த்து சொல்கிறேன் ப்ரோ. சரிங்க ப்ரோ, சரிங்க ப்ரோ, வரேன் ப்ரோ. வேண்டும் வேண்டும் பெண் வேண்டும் வேண்டும், நம்மளே களத்தில் இறங்கி கேட்போமே. அதனால வந்து 2 லட்சம் செலவு பண்ணி பொண்ணு பார்த்துட்டு திடீர்னு ஓடணும் ஒரு இடத்துக்கு, கிடைச்சது எதுவும் இல்லை, பொண்ணு மட்டும் கிடைச்சது கட்டிக்கிட்டு வந்துட்டோம். உலகத்துல எல்லாமே எல்லாரையும் கிடைச்சிடாதுமா. அவன்கிட்ட பணம் இருக்குன்னா கண்டிப்பா வெற்றி. ஆமா, அதுதான் நான் நேரா பெண் தேடி வந்திருக்கிறேன் உங்ககிட்ட. இதெல்லாம் வந்து என்னன்னா இதெல்லாம் பார்த்துப்போன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நம்ம சொல்கிறோம், உறுதிமொழி இருக்கு பண்ணுறோம். சொல்லுங்க, ஏதாவது பெண் கிடைக்குங்களா, பெண் இருக்குங்களா? தேடுங்க தேடினா தான் கிடைக்கும். அதெல்லாம் 10 வருஷம் தேடினாங்க. பார்க்காத புரோக்கர் கிடையாது, கொடுக்காத கமிஷன் கிடையாது. குறைஞ்சபட்சம் எவ்வளோ கொடுத்துருப்பீங்க? அதெல்லாம் கணக்கு வராது, ஒரு 10 ரூபா வரும். அப்படி மீன் கிடைக்கல, நீங்கள் சொன்னதெல்லாம் பண்ணிட்டீங்க. அதான் நீங்கள் எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், நானும் பார்த்துட்டு வரேன். சரி விட்டுங்களாயா? நன்றிங்க. வேண்டும் வேண்டும் பெண் வேண்டும், வேண்டும் வேண்டும் பெண் வேண்டும், வேண்டும் பெண் தேடி அலையிறேன். வங்காரம் தத்தனூர் 2 ஊரும் தேடி பார்த்துட்டேன், ஒரு ஊர்லேயும் பெண் தரா மாதிரி தெரியல. வெயில் வேற அடிக்குது, மயக்கமாக வருது. போய் சாப்பிட்டு தூங்கிட்டு சாயங்காலம் வேறு ஊருக்கு போய் பார்ப்போம். வாங்கிட்டு வந்தாச்சுலாம் ரெடி ஆகிடுச்சுன்னா சொல்லுங்கள், சாயந்தரம் வந்து வாங்கிக்கிறேன். சரியா? சரிண்ணா என்னடா ஊரே ஒன்றை பற்றி தான் பேசிட்டு இருக்கு, வீடியோலாம் பயங்கர வயலெல்லாம் இருக்குது. ஒன்று கிடச்சிச்சா சட்டம் தானே கைவிடு இதெல்லாம் பார்த்தா செம்ம வைரல். என்ன அப்புறம் கிடச்சிட்டா பொண்ணு கிடைக்குதா இல்லையா? வரத்துக்கும் தராமல் இருக்கிறீங்களா? கோமாளியாக பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. சரி, அதுக்கு என்ன மேலையும் பார்க்குறாங்க, என்ன படிச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கே நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு இன்னொரு வழி இருக்குடா. ஃபீல் பண்ணாமல் என்ன பண்ணுறது? ஒரு வழி இருக்குது. என்ன வழி? நம்ம ஊரில் தான் ஆண்டாண்டு காலமாக போராட்டம் பண்ணுறதுன்னு உண்ணாவிரத போராட்டம் ஒன்று இருக்குது, அது பண்ணு. இதுக்கே வந்து கோமாளியை பார்க்குற மாதிரி பார்த்தாங்க, அது பொண்ணு கொடுப்பாங்களா? கண்டிப்பாக நடக்கும். கொண்டு இப்போ போய் நீ பண்ணது எவ்வளோ பேச்சு பொருளாக இருக்கு. கொண்டு போய் டீ பக்கத்தில் உட்கார வச்சுதான் முடிவு பண்ணிட்டீங்க. அவனை தான்டா கோமாளி. நீ எப்போ உனக்கு தேவையானதை கிடைக்கணும், அடையணும்னா நான் சொல்கிறது நீ செய். உண்ணாவிரத போராட்டம்
கண்டிப்பாக கை கொடுப்பேன். சரியா? தைரியமாக போராடு. வரட்டுமா? விசாரமே பண்ணியாச்சு, உண்ணாவிரதம் பண்ண முடியாதா? ஒரு தடவை ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும், வேண்டும் வேண்டும் திருமணத்திற்கு பெண் வேண்டும், வேண்டும் வேண்டும் பெண் வேண்டும், வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும், வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும். எல்லாரும் என்னைய பார்த்து கிண்டலா பார்க்குறீங்க. இவன் என்னடா கோமாளிதனமா பொன் தேடி அலையிறான், உண்ணாவிரதம் உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு. இதான் நிலமை. இப்படி பண்ணாது கிடைக்குமான்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்குறான். சரிங்களா? வேண்டும் வேண்டும் பெண் வேண்டும், வேண்டும் வேண்டும் திருமணத்திற்கு பெண் வேண்டும், வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும். சட்டம் வேண்டும், வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும், வேண்டும் வேண்டும் திருமணத்திற்கு பெண் வேண்டும், வேண்டும் வேண்டும் திருமணத்திற்கு பெண் வேண்டும், வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும், வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும், வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும், வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும், வேண்டும் வேண்டும் திருமணத்திற்கு பெண் வேண்டும், வேண்டும் வேண்டும் திருமணத்திற்கு பெண் வேண்டும், வேண்டும் வேண்டும் அரசு திருமண தகவல் மையம் வேண்டும், வேண்டும் வேண்டும் அரசு திருமண தகவல் வேண்டும், வேண்டும் வேண்டும் அரசு திருமண தகவல் மையம் வேண்டும், வேண்டும் வேண்டும் அரசு திருமண தகவல் மையம், வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும், நீதி வேண்டும், வேண்டும் வேண்டும் நியாயம் வேண்டும், வேண்டும் வேண்டும் நியாயம் வேண்டும், வேண்டும் வேண்டும் திருமணத்திற்கு பெண் வேண்டும், வேண்டும் வேண்டும் திருமணத்திற்கு பெண் வேண்டும், வேண்டும் வேண்டும் அரசு திருமண தகவல் மையம் வேண்டும், வேண்டும் வேண்டும் அரசு திருமண தகவல் மையம், வேண்டும் வேண்டும் நியாயம் வேண்டும், வேண்டும் வேண்டும் நியாயம் வேண்டும். ஹலோ, பேப்பர் டிவிங்களா? இங்கே நான் புதுவங்கனுக்கு பக்கத்துலேருந்து பேசுகிறேன். இங்கே ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு உண்ணாவிரதம் போராட்டம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் வந்து போக்குவரத்து நெரிசல், அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தால் நடத்துறதுனால சிறுவர்கள் போயிட்டு வரதுக்குலாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இது என்னன்னு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பாருங்கள். பேப்பர் டிவி நான் சீக்கிரமாக வாங்க. வேண்டும் வேண்டும் நியாயம் வேண்டும், வேண்டும் வேண்டும் நியாயம் வேண்டும், வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும், வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும், வேண்டும் வேண்டும் அரசு திருமண தகவல் மையம் வேண்டும், வேண்டும் வேண்டும் அரசு திருமண தகவல் மையம் வேண்டும், வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும், வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும், வேண்டும் அரசு திருமண தகவல் மையம் வேண்டும், அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டம் அங்கனூர் கிராமத்தில் போராட்டம் என்ன காரணம் என்று தெரியவில்லை. சாலை மறியல், போராட்டம், உண்ணாவிரதம் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. போராட்டம் உள்ள இளைஞர்களை கேட்போம். இப்போ நான் ஏன் இந்த மறியலில் ஈடுபட்டிருக்கேன்னா, தனன் 35 வயசு ஆகுது, எங்களுக்கு 15 வயசு ஆகுது. இப்போ 2023 இவருக்கே பெண் கிடைக்கவில்லைன்னா நாங்கள் கல்யாணம் பண்ணுற வயசு 2043, அப்போ பெண் கிடைக்காது. அதனால் இந்த சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கோம். திருமணத்திற்கு பெண் கிடைக்கவில்லை என்று எல்லாமே சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த மறியலில் பல பிரச்சனைகள் உள்ளது. அதனால் இன்னொருடன் கேட்போம். ரொம்ப அரிதாயிடுச்சு. ஏன்னா பெண் சிசுக்குலை வந்து பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளை பெற்று எடுக்கனால அப்படின்னா ஒரு மாதிரி ஆண் பிள்ளைகளை உயர்ந்தவங்க பெண் பிள்ளையை தந்து அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால பெண் பிள்ளைகளை யாரும் அவ்வளோக்கு பெற்றெடுக்க விரும்பவில்லை. அதனால திருமண பெண்கள் கிடைக்க ரொம்ப கஷ்டமாயிருக்கு. போராட்டம் திருமண பெண் கிடைக்கவில்லை என்று போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு தலைமை யாரோ அவரிடம் கேட்போம். பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் ஏன் பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் வந்து கடந்த ஒரு 4 வருடங்களாக பெண் தேடி கொண்டிருக்கின்றேன். பெண் தேடி கொண்டிருக்கும்போது புரோக்கரை நம்பி பல காசுகளை பல லட்சங்களை இழந்துள்ளேன். இன்று பார்த்து தருகிறேன், நாளை பார்த்து தருகிறேன் என்று பார்த்து தரவில்லை. நான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டேன். அங்கு செல்லும்போது என்னை கோமாளி பார்ப்பது போல் பார்க்கின்றார்கள். அதனால் நான் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளேன். இந்த உண்ணாவிரதம் எதை நோக்கி போகிறது என்றால், அனைத்தும் அரசு அனைத்தும் டிஜிட்டல் மயமாகிவிட்டது. இ சேவை மையம் இருக்கின்றது, ரேஷன் கடை இருக்கின்றது, மணல் குவாரி மண்ணடிக்க போக வேண்டும் என்றால் கூட மெசேஜ் வந்து விடுகிறது. அப்படி அனைத்தும் டிஜிட்டல் மயமாகும் போது திருமணத்திற்கு பெண் தேடும்போது மட்டும் மற்ற இணையதளங்களையோ மற்ற புரோக்கரையோ நம்பியிருக்க வேண்டியதாக இருக்கின்றது. அதனால் அரசு ஒரு தனியாக தகவல் மையம் ஒன்று அப்படி என்கின்ற ஒரு டிஜிட்டல் மையத்தை உருவாக்க வேண்டும். இப்போது நீங்கள் கேட்கலாம், இது எவ்வாறு சாத்தியம், ஏன் இப்படி சொல்கின்றீர்கள் என்று. இன்று என்னிடம் 1000 ரூபா காசு இருக்குன்னா நான் வந்து வெளியில் கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்டுப்பேன். எனக்கு இந்த மாதம் 50 ரூபா இருக்குது, 100 ரூபா இருக்குன்னா ரேஷன் கடையில் வாங்கிப்பேன். அதாவது அந்த பக்கமும் திருப்தியாக இருந்துக்க முடியும், இந்த பக்கமும் இருந்துக்க முடியும். ஆனால் திருமண தகவலுக்கு பின் தேடும்போது மட்டும் யாரையோ ஒருத்தவங்களை மட்டும் நம்பி இருக்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து சமநிலையை அடைய வேண்டும். அப்படி அடையணும்னா அரசு உடனடியாக திருமண தகவல் மையம் என்கின்ற ஒரு இணையதளத்தை உருவாக்கி அதன் மூலம் திருமணம் தேடி பெண் தேடி அலையும், திருமணத்திற்காக பெண் தேடி அலையும் அனைவரும் அதன் மூலமாக பெண் கிடைத்து அவர்கள் இல்லற வாழ்க்கையை அடைவதற்காக வழிவகுக்கும் என்று
நான் ஒரு ஆசை, பேராசை, அதன் மூலமாக நான் கேட்கின்றேன். நான் அலையாத இடம் கிடையாது, தேடாத பெண் கிடையாது. என் வழிகளை சொல்லி மாற இயலாது. அருகில் இருக்கும் இன்னொருவரிடம் கேட்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 10வது படித்த பெண்கள் கூட நல்ல திருமணம் நடக்குது. அதேமாரி இளைஞர்கள் பாருங்கள் எவ்வளோ படிச்சிருக்காங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் அடைகிறாங்க. ஆனாலும் வரும்போது பெண்ணே கிடைக்கிறதில்ல. நிறைய காசு செலவு பண்ணுறாங்க, வெளியே அலையிறாங்க. மக்கள் இப்படியே போயிட்டு இருந்தால் ஆண்களுக்கு நிலம் என்ன? பெண்களுக்கு திருமணம் ஆகிடுது, ஆனால் ஆண்களுக்கு திருமணம் ஆகிறதில்ல. 34 வயசு 30 வயசு வரைக்கும் இருக்காங்க, ஆனாலும் ஆக போகிறதில்ல. போராட்டம் பண்ணுறோம். இந்த காலத்து இளைஞர்களுக்கு பெண் கிடைக்கல. ஒரு அரசு திருமண மையம் இருந்தாக்க ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ஒரு நன்மையாக கிடைக்கும், பல அலைச்சல்கள் மிச்சமாகும். வேண்டும் திருமண தகவல் மையம் வேண்டும். திருமண தகவல் மையம் வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களுக்கு திருமண அமைக்குமாறு உங்கள் பேப்பர் ஐடி ஜேடி லியோ அவர்கள் பேசிக்கொண்ட உங்கள் நியூஸ் சேனலிலிருந்து ரிப்போர்ட்டர் ஜேடி லியோ. உண்ண மாட்டோம், உறங்க மாட்டோம். வேண்டும் வேண்டும் நியாயம் வேண்டும். வேண்டும் வேண்டும் அரசு திருமண தகவல் மையம் வேண்டும். நாங்கள் என்ன சொல்றோம்?